வணக்கம், நான் கீதாஞ்சலி செந்தில். நாம் இன்னைக்கு ஹிந்தி பிராத்மிக் எக்ஸாமுக்கு வர சிலபஸில் லெசன் 8 வந்து பார்ப்போம். இது வந்து பார்ட் ஆர்ட். ஆர்ட்னா வந்து 8 அப்படின்னு அர்த்தம். இந்த லெசன் பேர் வந்து தினேஷ் லாத்தா ஹே. தினேஷுங்கிறது வந்து ஒரு நேமு. லா அப்படின்னா வந்து கொண்டு வா அப்படின்னு அர்த்தம். லாத்தா அப்படிங்கிறது வந்து ஒரு பையன் பண்ணுறான் இல்லைங்களா, சிங்குலராக ஒரு பையன் பண்ணுறதுனால லாத்தா ஹே. தினேஷ் என்ன கொண்டு வந்தான், என்ன கொண்டு வரான் அப்படின்னு அர்த்தம். வாங்க எக்ஸசைஸ் வந்து பார்க்கலாம். தினேஷ் கியா லாத்தா ஹே. தினேஷ் என்ன கொண்டு வரான். கியானா வந்து என்ன கொண்டு வரான். தினேஷ் கலம் லாத்தா ஹே. தினேஷ் கலம்னா பென், பேனா கொண்டு வரான். தினேஷ் கஹா சே கலம் லாத்தா ஹே. கஹா அப்படின்னா எங்கே, சே அப்படின்னா ஃப்ரம் எங்கிருந்து, கஹா சே ஃப்ரம் வேர். தினேஷ் कहाँ से कलम लाता है. தினேஷ் இந்த பேனாவை எங்கிருந்து கொண்டு வரான். वह बाजार से कलम लाता है. அவன் பஜார்ல இருந்து பேனாவை கொண்டு வரான். ஃப்ரம் பஜார். वह घड़ी भी लाता है. அவன் கடிகாரமும், கடினா வந்து கடிகாரம் கிளாக், பி ஆல்சோ கொண்டு வரான். லாத்தா ஹே, லாத்தா ஹேனா வந்து பிரிங்ஸ் கொண்டு வரான். இப்போ தினேஷ் கியா லாத்தா ஹே. தினேஷ் கலம் லாத்தா ஹே. தினேஷ் क्या कहाँ से कलम लाता है. वह बाजार से कलम लाता है. वह घड़ी भी लाता है. அடுத்தது வந்து சலீம் தும் क्या लाते हो. சலீம் தும் நீ, கியா என்ன கொண்டு வந்தா. இவங்க வந்து தும்ங்கிறதுனால இது வந்து ஹோ அப்படின்னு வந்து சொல்கிறோம். மே ஏ கிதாப் லாத்தா ஹூம். நான் ஏக் ஒரு புத்தகம், கிதாப் கொண்டு வந்தேன். தும் கஹா சே கிதாப் லாத்தே ஹூம். நீ வந்து எங்கிருந்து, கஹா சே எங்கிருந்து, ஃப்ரம் வேர் புத்தகம் கொண்டு வந்தாய். மே स्कूल से किताब लाता हूँ. तुम कहाँ से किताब लाते हो. मैं स्कूल से किताब लाता हूँ. நான் ஸ்கூல்ல இருந்து புக் எடுத்துட்டு வந்தேன். விஜய் क्या खाता है. இங்க வந்து காங்கிறது வந்து சாப்பிடுறதல். விஜய் வந்து என்ன சாப்பிட்டான். வஹ் ஷேப் காத்தா ஹே. ஷேப் அப்படிங்கிறது வந்து ஆப்பிள். அவன் ஆப்பிள் சாப்பிட்டான். क्या वह अमरूद. अमरूद அப்படிங்கிறது வந்து கொய்யாப்பழம். अमरूद खाता है. नहीं वह अमरूद नहीं खाता. இல்லை அவன் கொய்யாப்பழம் சாப்பிடலை. वह सेब खाता है. அவன் ஆப்பிள் சாப்பிட்டான். இப்போ விஜய் வந்து பார்த்தரலாம். विजय क्या खाता है. वह सेब खाता है. क्या वह अमरूद खाता है. नहीं वह अमरूद नहीं खाता. वह सेब खाता है. அடுத்தது வந்து விஷால். விஷால் और ஜோசப் कहाँ खेलते हैं. விஷால் மற்றும் ஜோசப் கஹா எங்க, கேல்தே விளையாடுறாங்க. ரெண்டு பேர் பண்ணுறதுனால கேல்தே ஹே. கேல் அப்படின்னா வந்து விளையாடுறது. விஷால் और ஜோசப் மைதான் மே கேல்தே ஹே. விஷால் மற்றும் ஜோசப் மைதானத்தில் விளையாண்டுட்டு இருக்காங்க. கியா வே கர் மே பி கேல்தே ஹே. என்ன அவங்க வீட்லேயும், கர் மே பி வீட்லேயும் விளையாண்டுட்டு இருக்காங்களா. நஹி வே கர் மே நஹி கேல்தே. இல்லை அவங்க வீட்டில் வந்து விளையாடலை. வே மைதான் மே கேல்தே ஹே. அவங்க கிரவுண்டில் விளையாடுறாங்க. அடுத்து வனஜா தும் கஹா பட்தி ஹோ. தும் வனஜா நேமு, தும் நீ, கஹா எங்கே படித்து கொண்டிருக்கிறாய். மே காந்தி ஸ்கூல் மே பட்தி ஹூ. நான் காந்தி ஸ்கூலில் படித்து கொண்டிருக்கிறேன். கியா மாலினி பி वहाँ पढ़ती है.
என்ன மாலினியும் அங்கே தான் வந்து படிக்கிறாங்களா? ஹா ஆமாம், எஸ். ஹா அப்படின்னா வந்து எஸ். மாலினி பி வஹா படுத்தி ஹே. எஸ், மாலினியும் அங்கே தான் படிக்கிறா. வீணா தும் क्या करती हूँ. வீணா நேமு, தும்னா நீ, கியா என்ன, கர்த்தினா என்ன செய்து கொண்டிருக்கிறாய். மே ஹிந்தி படுத்தி ஹூ, நான் ஹிந்தி படித்து கொண்டிருக்கிறேன். கியா தும் अंग्रेजी भी पढ़ती हो. जी हाँ, मैं अंग्रेजी भी पढ़ती हूँ. என்ன நீ ஆங்கிலமும் படித்து கொண்டிருக்கிறாயா? ஆமாம் ஆமாம், நான் ஆங்கிலமும் படித்து கொண்டிருக்கிறேன். வஹா தேக்கோ, அங்கே பாரு. வஹானா அங்கே, தேக்கோனா பாரு. மைதான் மே லட்கே கேல்தே ஹே. மைதானத்தில் பசங்க விளாண்டுட்ருக்காங்க. தும்பி பாஹர், பாஹர்னா வந்து அவுட் சைடு. தும்பி நீயும் அவுட் சைடு. ஜாவோ வெளியே போ. ஆர் மற்றும் கேலோ நீயும் வெளியே போயிட்டு அவங்க கூட விளையாடு. ராத் மே ஜல்தி சோ. சோங்கிறது வந்து இங்கே வந்து தூங்குறது அப்படின்னு அர்த்தம். ராத் அப்படின்னா வந்து நைட்டில் ஜல்தி அப்படின்னா சீக்கிரமா. ராத் மே ஜல்தி சோவோன்னா தூங்கு, நைட்டில் சீக்கிரமாக தூங்கு. அப்புறம் சபேரே ஜல்தி ஊட்டோ. ஊட் அப்படின்றது வந்து எழுந்திருக்கிறது. சவேரே அப்படிங்கிறது வந்து மார்னிங், இந்த மார்னிங். ஜல்தி அப்படின்னா சீக்கிரமாக எழுந்திரி. நைட்டில் சீக்கிரமாக தூங்கு, காலையில் சீக்கிரமாக எந்திரி. ஆவோராதானா வாராதா. பைட்டோ உட்காரு. தும் கீத் காவோ. கானா வந்து இங்கே வந்து சிங். இந்த கா வரும்போது சிங். கேஹெச்ஏ கா அப்படின்னு போடும்போது சாப்பாடு அப்படின்னு அர்த்தம். அடுத்தது பண்டித்ஜி ஆப் கீத் சுனியே. பண்டிட்ஜினா வந்து டீச்சர், ஆப்னா நீங்கள், கீத்னா வந்து சாங், சுனியே கேளுங்க. இந்த லெசனில் நம்ம வந்து என்ன பார்த்தோம் அப்படின்னா, சிங்குலரான ஃபெமினைன் ஜெண்டர் வந்து பண்ணும்போது லாத்தி, காத்தி, கேல்தி இப்படின்னு வந்து பார்ப்போம். இதே பையன் மேஸ்குலைன் ஜெண்டர் வந்து பண்ணும்போது லாத்தா, கேல்தா, கர்த்தா அப்படின்னு பண்ணுவோம். பசங்க 2 பேர் சேர்ந்து பண்ணும்போது ஏ சேர்த்து பண்ணுவோம். லாத்தே, காத்தே, கேல்தே அப்படின்னு வந்து சொல்லுவோம். அப்புறம் தும் வரும்போது ஹோ அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம். தும் வந்தால் ஹோ அப்படின்னு யூஸ் பண்ணுவோம். 2 பேர் பலர் பண்ணும்போது வந்து ஹெயின் யூஸ் பண்ணுவோம். அதே ரெஸ்பெக்ட்ஃபுல்லாகவும் இருக்கும் போதும் நம்ம வந்து ஹெயின் வந்து யூஸ் பண்ணுவோம். அப்புறம் மே ஹூ, நான் பண்ணுறேன், நான் பண்ணிகிட்ருக்கேன். மே வரும்போது இங்கே வந்து ஹூ, மே ஹூ அப்படின்னு வந்து சொல்லியிருக்கோம். சப்தார்த் சே அப்படிங்கிறது வந்து ஃப்ரம், பை, தென் இருந்து, எங்கிருந்து, பை யாரால், தென் இதுவும் கம்பேரிசன் அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம வந்து சே வந்து யூஸ் பண்ணுவோம். இங்கே நம்ம வந்து இந்த லெசனில் சே வந்து ஃப்ரம், எங்கிருந்து கொண்டு வந்தாய் அப்படின்னு யூஸ் பண்ணியிருக்கோம். அடுத்தது வந்து பஜார்னா மார்க்கெட், கடை வீதி. சேப் ஆப்பிள். அம்ருத்னா வந்து கோவா கொய்யாப்பழம். நம்ம ராக்கு வந்து நம்ம பார்த்துருந்தோம் ஏற்கனவே. ஊ மாத்திரா போடும் போது இங்கே தான் போடுவோம், கீழே போட மாட்டோம் அப்படின்ட்டு. அடுத்தது வந்து பாஹர்னா வந்து அவுட் சைடு வெளியே. அடுத்தது வந்து ஜல்தினா சீக்கிரம், இயர்லி, சூன். அடுத்தது வந்து சபேரே, சா பா ஏ மாத்ரா, ரா ஏ மாத்ரா. சபேரே அப்படின்னா இந்த மார்னிங், காலையில். ஊட்னா எழுந்திரு, கெட் அப். அடுத்தது வந்து அபியாஸ். ஏக் வாக்கியமே உத்தர் தீஜியே. ஒரு வாக்கியத்தில் விடையலி, ஆன்சர் இன் 1 லைன். தினேஷ் கஹா சே கலம் லாத்தா ஹே. தினேஷ் எங்கிருந்து பேனா கொண்டு வந்தான். கலம் லாத்தா ஹே. தினேஷ்
பஜார் சே கலம் லாத்தா ஹே. தினேஷ் பஜாரிலிருந்து கலம் கொண்டு வந்தான், பேனா கொண்டு வந்தான். அடுத்தது வந்து விஜய் கியா காத்தா ஹே. விஜய் என்ன சாப்பிட்டா. இந்த கா கேஹெச்ஏ இந்த கா வரும்போது சாப்பாடு. கா ஜிஏ கா அப்படின்னா வந்தும்போது பாட்டு அப்படின்னு அர்த்தம். விஜய் ஷேப்னா ஆப்பிள், ஷேப் காத்தா ஹே. அடுத்தது வந்து வனஜா தும் கஹா படுத்தி ஹூ. இங்கே பாருங்கள் தும் வருது, அதனால இங்கே வந்து நம்ம ஹூ சொல்கிறோம். வனஜா தும் கஹா எங்கே படித்து கொண்டிருக்கிறாய். மே காந்தி ஸ்கூல் மே படுத்தி ஹூ. நான் காந்தி ஸ்கூலில் படித்து கொண்டிருக்கிறேன். இதுதான் வந்து எக்ஸாம்ஸ்க்கு வந்து வரும். வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் நெக்ஸ்ட் லெசன் பார்க்கலாம்.